Taste the Daily. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். தாமரைக்கண்ணன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இலங்கையனூர் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து விவசாயிகள் தாங்கள் பயிர் செய்த நெல்மணிகளை விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு வேப்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்து வெளியேற வழியின்றி குளம் போல் காட்சியளிக்கின்றது. இதனை பார்த்து விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். தற்பொழுது மோட்டார் வைத்து தேங்கிய மழைநீரை விவசாயிகளை நீரை அகற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய பாதுகாப்பு வசதிகள் செய்யாமலும் விவசாயிகளை பற்றி கவலைப்படாமலும் இந்த அரசு பேரளவிற்கு மட்டுமே கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் இது போன்ற இழப்புகளை சந்திக்க நேரிடுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் மழையால் சேதமடைந்த நெல்மணிகளுக்கு உரிய இழப்பீடு மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தாமரைக்கண்ணன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.